ஆண்டவரே வரக்கூடியவர்களே உற்சாகப்படுத்தி கொண்டு வர தடைகள் யாவும் நீக்கப்படும் அதிசயங்களை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தொடர்ந்து உயர்த்தப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தேவ கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம் பாடலானதை பூலா நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது கூட காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் அவருடைய கிருபையை நம்ம மேலே வைத்து அவரை ஆராதிக்க ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதனால எல்லாரும் நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. அதை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே, என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. சமூகம் எனக்கு ஆனந்தமே, சமூகம் எனக்கு ஆனந்தமே. காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தனே ஆழிய நாளைகள் ஓயாது போம், அன்பின் நாளைகள் எழும்புமே. ஆழிய நாளைகள் ஓயாது போம், அன்பின் நாளைகள் எழும்புமே. மலைகள் விலகும் பர்வதமாகலும் மாறாவும் கிருபை நீங்கிடாதே. மலைகள் விலகும் பர்வதமாக
சங்கதம் ஓங்கும் புகழ் நிற்க சபையின் நடுவில் வல்லமை விளங்க சங்கதம் ஓங்கும் புகழ் நிற்க சர்வ வல்லவரே உம் அன்பின் மார்பில் சாய்ந்திடுவேன் நான் என்றென்றுமாய் சர்வ வல்லவரே உம் அன்பின் மார்பில் சாய்ந்திடுவேன் நான் என்றென்றுமாய்
அனுதினம் அன்றன்றைக்கு நமக்கு தேவையான, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான புதிய புதிய கிருபைகளினாலே காலையிலே அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் நிரப்புகிறாரே. அதை எண்ணி ஆண்டவரே சொல்லுவோமா, காலைதோறும் கிருபைகளை தேற்றுகிறது, காலைதோறும் கிருபைகளை தாங்குகிறது ஆண்டவரே, காலைதோறும் கிருபைகளை புதுப்பிக்கிறது, காலைதோறும் கிருபைகளை மறுரூபமாக்குகிறது, காலைதோறும் கிருபை எங்களை வழி நடத்துகிறது என்று சொல்லி அதை நினைத்து, கர்த்தருடைய கிருபையை நினைத்து எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமா. ஆமென். காலைதோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே, காலைதோறும் கர்த்தனே என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே,
ஹalleluya. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை விசேஷமாய் விளங்கட்டும். உம்மை ஆண்டவரே நாடி வந்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய கிருபை மகிமையாய் விளங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருப்பது தேவனுடைய பெரிய கிருபை. தேவனுடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை ஞாபகப்படுத்தி அவர் அந்த புஸ்தகத்திலே உங்களை என்னையும் பதிவு செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒரு பெரிய சந்தோஷம். சார், நீங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம் படியுங்கள். இப்பொழுது நாம் சங்கீதம் 17 படிக்க போகிறோம். சங்கீதம் 17 ஸ்தோத்திரம் படியுங்கள். சங்கீதம் 17 படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 17 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களா, சேர்ந்து வாசிப்போம். படிங்கள். சங்கீதம் 17. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். சேர்ந்து படிக்கலாம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உம்முடைய சன்னதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தை அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறேன். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக என்னை காப்பாற்றும். அவர்கள் நினைந்துள்ளி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்திற்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினாலே தப்புவியும். மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்க பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவியும். அவர்கள் என் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாவேன் என்பதே. அல்லேலூயா. ஆகவே இந்த வசனங்களின் படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதமாகவும் 15 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. இதை நாம் இப்பொழுது 3ஆக பிரித்து எடுப்போமானால்
1-2 வசனங்களை பார்க்கும்போது, தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என தாவீது விண்ணப்பம் செய்கிறார். 2வது பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோமானால், எதிரிகளின் கொடூர செயல்களை தேவன் அப்படிப்பட்டவர்களினின்று காத்தருள வேண்டும் என தாவீது முறையிடுகிறார். 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 2வதாக தேவன் தன்னை சோதித்தறிந்து காத்தருள வேண்டும் என 3-8 வசனங்கள் வரை. நல்லா கவனிக்கணும். 1-2 வசனங்களை பார்க்கும்போது தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என தாவீது விண்ணப்பம் செய்கிறார். 2 தேவன் தன்னை சோதித்தறிந்து காத்தருள வேண்டும் என 3 வசனம் முதல் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அவ்விதமாக சொல்லப்படுகிறது. 3வது எதிரிகளின் கொடூர செயல்களையும் தேவன் தன்னை அப்படிப்பட்டவள் என்று காத்தருள வேண்டும் என தேவன் முறையிடுகிறார், தாவீது முறையிடுகிறார். அதை 9-14 வசனங்கள் வரை இந்த 3 பகுதியாக பிரிக்கிறோம். கடைசியாக 15ஆம் வசனம், அதில் இளைப்பாறுதலின் நிச்சயத்தின் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி வசனம் இளைப்பாறுதலின் நிச்சயத்தின் விண்ணப்பம், சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அப்படி பார்க்க போனால் 4 பகுதியாக கூட அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த வசனங்கள் நமக்கு ஒரு மகிமையான காரியங்களை கொண்டு வருகிறது. இப்போது 1-2 வசனங்களை படிங்க பார்க்கலாம். தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என தாவீதுனுடைய விண்ணப்பம். 1-2 வசனங்களை படிங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடு நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உம்முடைய சன்னதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. ஸ்தோத்திரம். நியாயமானவைகளை நோக்குவதாக என்று இங்கே அழகாக அவர் சொல்லுகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நியாயத்தை கேட்டருளும் என்று, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் தாவீது எப்போது நியாயமான பகுதிகளை, நியாயமானவைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் 26ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அது சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப அந்த நியாயமானவைகளை நோக்குவதற்காக தேவனிடத்திலே அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். எப்போதும் நமக்கு சில அநீதி வந்துருச்சு, யாராவது அநீதியா சில விஷயங்களை நமக்கு செஞ்சிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், நம்ம மேல நியாயம் இருக்கிறதுனால உடனே நம்ம என்ன செய்வோம்னா, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே சமயத்துல எத்தனையோ குறைபாடுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில இடத்துல நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப நான் அந்த இடத்துல ப்ரொஃபைட்டாக இருந்துட்டேன், நான் அந்த இடத்துல ரொம்ப திடமாக இருந்துட்டேன், அதனால் அந்த இடத்துல என் மேலே எந்த பாதிப்பும் இல்லை, குறையும் இல்லை என்று சொல்லி என்ன செய்வோம், நம்ம ஏற்கனவே உள்ள குறைகள் எல்லாம் மறந்துட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்தில் என்னமோ நம்ம நீதிமானாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், ரொம்ப மெச்சிக்கொள்ளுவோம். ஆனால் எனக்கு அன்பானவைகளே, தேவன் நியாயமானவைகளை நோக்குகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் சோதர நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். எப்பொழுதுமே ஆண்டவர் நியாயம் செய்கிற ஒரு தேவன் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது எப்படி சொல்றார் பாருங்க, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது அவர் ஏதோ அவருடைய சார்பில் ஏதோ ஒரு நியாயம் வெளிப்படும் மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, நியாயம் வெளிப்படுகிற மாதிரி தெரியுது. அதனால தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என தாவீது என்ன செய்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். 17:1 சோத்திரம். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும். இங்க நியாயத்தை கேட்டருளும் சொல்றாரு. 26:1 நியாயம் விசாரின்னு சொல்றாரு. சோத்திரம் தன்னை பாத்தீங்களா, எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் நிறைய விஷயங்களை நம்ம படிக்கலாம். அவர் ஒரு நியாயமான ஒரு சூழ்நிலையிலே இருந்திருக்கிறார். ஆனாலும் அவர் சில நியாயத்திற்கு புறம்பாக சில விஷயங்களை அவர் வாழ்க்கையில செய்திருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதையும் நியாயம் விசாரிங்கன்ற. பாத்தீங்களா, அதையும் நியாயம் விசாரிங்க, விடாதீங்கன்ற சொல்லிட்டு அழுகுறாரு பாருங்க. பல சங்கீதங்களை பாடி
ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். தன்னுடைய குறைய சொல்றாரு, தன்னுடைய குற்றத்தை சொல்றாரு. அவ்விதமாக தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சார், இப்பொழுது நம்ம 2வது பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். 2வது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் தன்னை சோதித்தறிந்து காத்தருள வேண்டும் என தாவீதுடைய விருப்பம். 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அவ்விதமாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்க பார்க்கலாம். நீங்கள் படிங்க. ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 4:17-4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை கவனிக்கணும். 4ஆம் வசனம், மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். துஷ்டன் என்று இந்த வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். துஷ்டன்னா துஷ்டத்தனம், அப்படி சில விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை மேலோட்டமாக தியானிச்சிருக்கிறோம். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துஷ்டத்தனம் என்று சொல்லுகிற ஒரு துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லுகிறார். நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 24:8 படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 24:8 சீக்கிரம் படிங்க. நீதிமொழிகள் 24:8 படிங்க. உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். பாருங்கள் என்ன சொல்றாரு. தீவனை செய்ய உபாயம் செய்கிறவன். நல்லா கவனிக்கணும். யாருக்காவது ஏதாவது ஒரு தீமையை சொல்லணும் அல்லது தீமையை செய்யணும், தீமையான காரியங்களை அவன் மேல செலுத்தணும்னு சொல்லி யாரெல்லாம் அந்த உபாயம் செய்கிறாங்களோ, அந்த தந்திரத்தை பயன்படுத்துறாங்களோ, அவங்க தான் துஷ்டன் எனப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். துஷ்டன் யாரு அப்படின்னு சொன்னா, தீவினை செய்ய, அடுத்தவங்களுக்கு எப்போதும் ஒரு பொல்லாப்பை செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஒருத்தங்கள்ட்ட சொல்லி உங்க பேரை கெடுக்கணும், ஒருத்தங்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீழ்ச்சியை உண்டு பண்ணணும், ஒருத்தங்கள்ட்ட சொல்லி உங்களை எப்படியாவது முறியடிக்கணும், ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி உங்களை பேரை கிரிக்கிடணும். இந்த மாதிரி உபாயம், நல்லா கவனிங்க, இந்த மாதிரி உபாயம் செய்கிறவன் யாரோ அவன் தான் துஷ்டன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் துஷ்டன்னு. சோத்திரம். பார்த்தீங்களா? நமக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும் துஷ்டர்கள் யாரு. அடுத்தவங்களை பற்றி யாரெல்லாம் ரிமார்க் சொல்லிட்டே இருக்கிறாங்களோ அவங்க பேரே துஷ்டன் என சொல்லப்படுகிற. அல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா கவனிங்க. சோத்திரம். துஷ்டன் என்று சொல்லும்போது துஷ்டன் யாருன்னா அடுத்தவங்களை குறித்து ரிமார்க் சொல்லிட்டே இருப்பாங்க. சோத்திரம். அவங்க தான் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இது நல்லா கவனிக்கணும். நல்லா இருக்கிறவங்க குறை சொல்ல மாட்டாங்க. குறையா இருக்கிறவங்க தான் அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க. இதை போல தெரிஞ்சுக்கணும். இந்த துஷ்டன் எல்லாருக்கும் பொருந்தும். சோத்திரம். மேக்சிமம் 90% மக்களுக்கு பொருந்தும். சோத்திரம். ஏன்னா இந்த வேலையை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னை எல்லா இடத்திலும் நியாயம் விசாரிக்கக்கூடியவர்களாக அல்லது ஒரு மேலானவங்களாக ஒரு பெருமைக்குரியவர்களாக எடுத்து காட்டுறது தான் அவனுடைய வேலை. சோத்திரம். அதை அவன் சரியா செஞ்சிருவான். ஏன்னா அடுத்தவன் மேல ஏதாவது ஒரு தீவினையை சொல்லி, அடுத்தவன் மேல ஏதோ ஒரு பொறாமையை சொல்லி, அடுத்தவன் மேல ஒரு தவறை சுட்டி காட்டி அவனை அப்படியே மல்லாக்க தள்ளணும்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? அவன் தான் துஷ்டன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது பாருங்க. சோத்திரம். தீவினை செய்ய, தீமைகளை அடுத்தவர்களுக்கு செய்கிறவன். சோத்திரம். இப்படி பார்த்தீங்கன்னா தீமை செய்யாதவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ தீமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. சோத்திரம். தீமையில் அகப்பட்டு அவங்களும் சில ஆசீர்வாதங்களை இழந்துருவாங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க படிங்க பார்க்கலாம். 28ஆம் நீதிமொழிகள் 28:5 படிங்க. நீதிமொழிகள் 28:5. துஷ்டர்கள், நல்லா கவனிங்க, துஷ்டர்கள் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அவ்வளவுதான். அந்த துஷ்டர்களுக்கு நீதி எது, நியாயம் எது, அது தெரியவே தெரியாது. அது அவங்களுக்கு மறைக்கப்படும். அதுக்கு தான் துஷ்டன் எங்க பேர் கொடுக்கப்படுது. பாத்தீங்களா? அதுக்கு தான் அவனுக்கு ஒரு துஷ்டன். பெண்களா இருக்கலாம், பெண்கள் துஷ்டி, அப்படிதான் வச்சுக்கணும். என்ன பண்றது? ஆமா, இந்த மாதிரி ஒரு துஷ்டத்தனத்தை விரும்புகிறவர்கள், துஷ்டமான காரியங்களை பேசுகிறது, சம்பந்தமே இல்லாம அநேக மேல குற்றங்களை சுமத்துகிறது. சோத்திரம். அல்லேலூயா.
இந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறவர்கள் ஒரு துஷ்டராய் செயல்படுகிற ஒரு நிலைமையை அறிவோம். அதனால துஷ்டர்களுக்கு நியாயம் மறைக்கப்படும். துஷ்டர்களுக்கு நியாயம்னா என்னன்னே தெரியாது. நியாயத்தை குறித்து அவர்கள் கவலைப்படவே மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அநீதி தான். அடுத்தவங்க மேல எப்படியாவது பலி செலுத்திட்டே இருக்கணும், அடுத்தவங்க மேல பலி சொல்லிக்கிட்டே இருக்கணும், அடுத்தவங்கள சமாதானத்தை கெடுக்கணும் சோதரன், அடுத்தவங்கள மன உளைச்சல் ஆளாக்கணும் சோதரன். இப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றவர்கள் இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கிறோம், நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன். அல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 24:15 படிங்க. 24:15 ஸ்தோத்திரம். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, 24:15. துஷ்டனோ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவீராது, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போட. அப்ப பாருங்க, துஷ்டனுக்கு ஒரு காரியத்தை அங்க சத்ரு ஒரு அபிஷேகமாக கொடுக்கிறான். என்ன அப்படின்னா, துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவீராதே. அப்ப என்ன அர்த்தம்? நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவனா துஷ்டன். அல்லேலூயா. ஆமா. இப்ப நீதிமானுடைய வாசஸ்தலத்துல எந்த ஒரு கேடையும் அறிவிக்கிறதுக்கு அவன் துணிய மாட்டான். துஷ்டன் என்று சொல்லுகிறவன் நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாக எப்போதும் பதிவிருந்து வேலை செஞ்சுட்டே இருப்பான் சோதரன். அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடுவான் சோதரன். அப்படி ஒரு பவர் அவன்கிட்ட இருக்கு. விஷம், துஷ்டனுக்குள்ள ஒரு விஷத்தை கடவுள் வச்சுட்டாரு. அதனால துஷ்டன் யாரெல்லாம் நம்ம கண்டறிகிறோமோ விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது சோத்திரம். அல்லேலூயா. பேச்சிலே நமக்கு தெரியும் பாருங்க, எல்லாரும் பேசினா தெரியும், அவங்க இடிச்சு பேசுவாங்க. ஒருத்தரை மட்டப்படுத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அவங்களே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். அவங்க இன்னொருத்தவங்களை பாழாக்க விரும்புறாங்க, இன்னொருத்தவங்களை சதி செய்ய விரும்புறாங்க, இன்னொருத்தவங்களை அழிக்க விரும்புறாங்க. அதனால இவங்க கிட்ட நம்ம சுருக்கமா நடந்துக்கணும். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்ல வாய் இல்லையா? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா துஷ்டன் எவ்வளவு? நீங்க கை வைத்ததுனால நான் நினைக்கிறேன் இந்த வசனம் இப்போ உங்களுக்கு நேரம் வந்துட்டு இருக்கனால ஒருவேளை நீங்க அதுல அகப்பட்டிருக்கீங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அல்லேலூயா வரமாட்டேங்குது இல்ல. பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்களை கெடுக்கிற விஷயத்துல உங்க ஞாபகம், உங்க காரியங்கள் என்ன ஈடுபட்டாலும் சரி, உங்களுக்கு துஷ்டத்தனத்துடைய அபிஷேகம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவங்களுடைய ஸ்தலத்தை பாழாக்குகிற அனுபவம், அடுத்தவங்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிற அனுபவம், இந்த மாதிரி சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளையே சோத்திர மனம் திரும்பணும். ஏன்னா சங்கீதம் 18 ஆண்டவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு தெரியுங்களா? ரொம்ப யோசிச்சு பாருங்க. அவர் உத்தமனுக்கு உத்தமராகவும், பாத்தீங்களா எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். 25 வசனம் சங்கீதம் 18, 25, 26 படிங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரம் படிங்க. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதருக்கு நீ புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீ மாறுபாடுள்ளவராகவும், துஷ்டனுக்கு அப்படிதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன அளக்கிறோமோ அதன்படிதான் நமக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. ஆமா. ஒண்ணு நம்ம மாத்திக்கணும், இல்லைன்னா ஆண்டவரே மாத்திடுவார். சோத்திரம். கர்த்தரே இங்க மாத்துறாரு பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. 24ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்பாய் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான் கர்த்தருடைய பிள்ளைய. அதனால தேவ சமூகத்துல நம்ம ரொம்ப நீதியா நியாயமாய் நடந்து கொள்வது சோத்திரம் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள். அதை நம்ம மறந்துடும் போது நல்லது. சரி, இப்ப நீங்க என்னாமத்தின் புஸ்தகத்துல 16:26 படிச்சு பாருங்களேன். படிக்க பார்க்கலாம். 16:26 என்ன சொல்றாரு பாருங்க. யாரு? கோராகு கூட்டத்தார் அதுல என்ன பண்றாங்க? இடம்பெறுகிறார்கள். 26வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும்
தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் ஆபிராமும் வெளியே வந்து தங்கள் பொஞ்சாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடு தங்கள் கூடார வாசலில் நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிடாமல் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். அல்லேலூயா. இல்லை என்ன சொல்றாரு அப்படின்னா, தாத்தாம், அபிராம், கோராகு இவங்கெல்லாம் வந்து சபைக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். அவங்க தான் துஷ்டர்கள். பார்த்தீங்களா, அவங்க தான் துஷ்டர்கள். இந்த துஷ்டர்களை கர்த்தரே மோசேயை கொண்டு அழிச்சு போட்டார். சோதரன், இந்த துஷ்டர்கள் யாருடைய வார்த்தையில பலியாவாங்க அப்படின்னா, ஊழியக்காரனுடைய வார்த்தையில பலியாவார்கள். அதைத்தான் இங்கே கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரன் துஷ்டனுக்கு விரோதமா என்ன செய்தாலும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அதைத்தான். ஆனா அவர் என்ன சொல்றார் ஊழியக்காரனா, நான் ஆண்டவர் என்னை அனுப்பினதே உண்டானால் என்று சொல்றார். அனுப்பினது உண்டானால். அப்புறம் மோசே ஆண்டவர் தானே சந்திக்கிறாரு. சந்திச்சு அவர் அழகா கொண்டு வர்றாரு பாருங்க. முட்செடியில சந்திச்சு, நீ என்னுடைய வேலையை செய்யறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு ஆரோன் உனக்கு துணையான அப்புறம் போடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டதே அவர் தானே. அதனால என்னை ஆண்டவர் அனுப்பினதே உண்டானால் இப்ப என்ன செய்யணும், ஒரு புதிய காரியத்தை இங்க நேரிட பண்ணணும்னு சொல்லி அந்த துஷ்டர்களை பூமி என்ன பாருங்க, அந்த துஷ்டர்கள் வந்து எந்த விதமான தண்டனைக்கு ஆயத்தமானவங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த எண்ணாமத்துல நம்ம படிக்கிறது போல 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த கோராகு, தாத்தான், அபிராம் என்கிற அவர்களை எப்படி உயிரோடு பாதாளம் விழுங்கி போட்டதோ, இன்னைக்கு துஷ்டர்களா இருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் பூமி விழுங்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனா ஒண்ணு, அந்த மோசே சொல்லணும். வேற யாரு சொன்னாலும் கதைக்கு ஆகாதுங்க. மோசே சொல்லணும். சோத்திர பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லணும். மோசே வந்து சபையில பாதிக்கப்பட்டிருந்தார். மோசே என்னெல்லாம் செய்யறாரோ அதையெல்லாம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி அந்த சோத்திர என்ன செய்தார்கள், அங்குள்ள தாத்தான், அபிராம், கோராகு வந்து மக்களை போட்டு திசை திருப்பினார்கள். தப்பு தப்பா சொல்லி கொடுத்தார்கள். ஆண்டவர் மோசை கொண்டு சொல்லுவார், அதை போய் அவர் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுவாரு. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வேற, அது வேற, இது வேற, அப்படியெல்லாம் கிடையாது, இவங்க உன்னை ஏமாத்துறாங்க, இவங்க வஞ்சிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி மோசே குறித்து தப்பு தப்பா எல்லாத்திட்டையும் சொல்லி கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சபையிலையும் இப்படிப்பட்ட துஷ்டர்கள் நீங்க இருந்து சபையை கெடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனையை இப்ப ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு தெரிவிக்கிறார். சபைக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, கர்த்தர் அவர்களை விட போறது இல்லை. அவர்கள் தப்பவும் முடியாது. சோத்திரம். அதனால சபைன்னா என்னன்னே தெரியாது. ஒரு பெருமை, படிப்பு பெருமை, பண பெருமை, அழகு பெருமை, குடும்ப பெருமை, இதெல்லாம் ஆண்டவர் இந்த கோராகு குடும்பத்துல இருந்துச்சு. அவனுக்கு பிள்ளை இருந்தது, குட்டி இருந்தது, நிலம் இருந்தது, சொந்த வீடு இருந்தது, பொருட்கள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா தேவன் அவன் கூட இல்லை. சோத்திரம். அவன் துஷ்டத்தனத்தினால ஆண்டவர் அவனை விட்டு விலகி இருந்தாரு. அல்லேலூயா. அதனால்தான் பூமி பிளந்து அவங்கள உயிரோட எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா, உயிரோட சேர்த்து கொண்டு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி கோராகு பாவம் செஞ்சுட்டான். சரி, அப்படியே நீங்க படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:25 படிங்களேன். படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:25 சீக்கிரம் படிங்க. நீதிமொழிகள் புத்தகம். சடுதியான திகிலும் சடுதியான திகிலும் 3:20 படிங்க. 3:25 சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும்
வரும்போது நீ அஞ்ச நீ வேண்டாம். அஞ்ச வேண்டாம். சோத்திரம். பார்த்தீங்களா, ஆண்டவர் சோத்திரம் பரிசுத்தவான்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. துஷ்டருடைய ஆமா, துஷ்டன் உனக்கு தெரியும், துஷ்டன் வந்து என்னெல்லாம் பண்ணுவான்னு. அதனால அந்த துஷ்டன் என்ன பண்ணாலும் நீ அதை கண்டு அஞ்ச வேண்டாம், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி கர்த்தரங்க தேற்றுக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். துஷ்டர்களை வந்து நீங்க சீக்கிரம் திருத்தவே முடியாது. சோதரன் என்ன வார்த்தையை சொன்னாலும் மறந்துட மாட்டாங்க. சோதரன் அவங்க துஷ்டர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பார்த்தீங்களா, அவர்களுக்கு முடிவு வந்து அழிவுதான். சோதரன் துஷ்டத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. சோதரன் நீங்க என்னதான் எடுத்துக்கங்க, வாய்ப்பே கிடையாது. சோதரன் ஏன்னா ஆண்டவர் வந்து நீங்க படிங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வசனங்கள் சரியா புரியாது, வசனத்தை சரியா அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீல் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எப்படி இருக்குங்க? திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அவர்கள் இச்சித்தது போல, அவர்கள் செயல்படுத்தினது போல நாமும் செயல்படுத்தக்கூடாது என்று இங்க சொல்லுகிறார். ஏன்னா இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஆண்டவர் இதெல்லாம் வேதாமத்துல எதுக்கு பதிவு செய்திருக்கிறார்னா, இதெல்லாம் இப்போ வந்து நடக்கும், உன் காலத்துல நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த காரியம் உனக்கு ஒரு திருஷ்டாந்தமா முன்மாதிரியா உனக்கு இந்த காரியங்கள்லாம் விளங்கும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனங்களை நாம நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இது வந்து ஒரு தேவ ஜனங்களை சோதரன் மோசம் போக்குகிற ஒரு அனுபவம், துஷ்டத்தனம் என்று சொல்லுகிறது. இதை வந்து பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு சபைக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக சில விஷயங்களை செயல்படுத்தும் போது அது சரியான ஆபத்துல கொண்டு போய் அவர்களை விட்டுவிடும். இதுக்கு சபைக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா சபைக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. சோதரன் அவங்களுடைய காரியங்கள் எதுவுமே சக்சஸா இருக்காது. சோதரன். அல்லேலூயா. சோதரம். சில பேருக்கு அடுத்தவங்க குறைய மாத்திரம்தான் வெளிப்படுத்துவாங்க, தான் குறையெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க, தன்னுடைய குடும்ப குறையெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, இவங்க தான் துஷ்டர்கள். அதனால கவனிங்க, தன்னுடைய எந்த குறையும் வெளிப்படுத்த மாட்டாங்க, ஆனா அடுத்தவங்க குறைய வெளிப்படுத்திட்டே இருக்கிறவங்க தான் அந்த துஷ்டர்கள். அதைத்தான் கோராகு, தாத்தான், அபிராம் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். 4 பேர் அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களுடைய முடிவு ரொம்ப கவலைக்கிடமாக முடிந்து விட்டது. அல்லேலூயா. அதுவும் மோசே வழியாக தான் அந்த காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார். சரி, இப்பொழுது நீங்க படிக்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. சீக்கிரமா படிக்க பார்க்கலாம். எரேமியா எடுத்துட்டீங்களா? 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். சோத்திரம். 12:14. இதோ நான் என் ஜனமாகிய என்ன வசனம் படிக்கிறீங்க? படிங்க கரெக்ட். இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாகிய கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார். அல்லேலூயா. துஷ்டரான அயலார் என்று சொல்லும்போது துஷ்டனை வந்து அயலானா மாத்துறாரு. அப்படின்னா சபைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவன் என்று ஆண்டவர் அவனை வந்து பிரிச்சு எடுத்துடுறாரு. துஷ்டன் ஒரு அயலானா மாத்திடுறாரு. சரி, படிங்க பார்க்கலாம். துஷ்டரான அயலான் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்றார். பாத்தீங்களா? அல்லேலூயா. சோத்திரம். இந்த துஷ்டர்கள் யாரு அப்படின்னா லேவியர்கள். லேவியர் 4 கோத்திரத்திலையும் இருக்கிறாங்க. 4 கோத்திரத்தை சார்ந்தவங்க அங்க வந்து துஷ்டர்களா செயல்பட்டு இருக்காங்க. 12 கோத்திரத்துல உள்ளதுல 4 கோத்திரத்துல உள்ளவங்க துஷ்டரா இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி துஷ்டரா இருந்து 4 கோத்திரத்தில் உள்ளவங்களையும் சேர்த்து கொண்டு அவன் துஷ்ட வேலையை பார்த்து கொண்டிருந்தவன் தான் கோராகு. கோராகு வந்து லேவியன். கோராகு லேவியனா இருந்தா, மற்றவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு
கோத்திரத்தையும் சார்ந்தவர்கள், அந்த 4 கோத்திரத்தில் உள்ளவங்களும் இணைஞ்சு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. சோதரர் துஷ்ட வேலையெல்லாம், சபைக்கு விரோதமான வேலை, ஆண்டவருக்கு விரோதமான வேலை, மோசேக்கு விரோதமான வேலையெல்லாம் சிறப்பாக பார்த்துருக்குறாங்க. அல்லேலூயா. சார் கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ இங்கே சொல்லுகிறார், இவங்களை வந்து அயலானாக மாற்றி விடுகிறார். சோத்திரன் இவங்க உலகத்தானா மாற்றிடுறார். சோத்திரன் இவங்களுக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்கிறார் பாருங்க, அவங்க நடுவில் இருந்து பிடுங்குறாங்களா, பிடுங்கி போடுறேன்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இருந்து அவங்க நான் பிடுங்கி போடுவேன் அப்படின்ட்டு. அப்போனா அவங்க உள்ளதான் இருக்கிறாங்க, ஆனால் அயலானா மாற்றி அவங்கள இருந்து பிடுங்கி போட்டுருக்காரு. சோத்திரன் அதனால தான் இன்னைக்கு சபையெல்லாம் வளராமல் போகிறது காரணமே அதான். சபையெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளரல. காரணம், இந்த மாதிரி துஷ்டர்களை கொஞ்சம் பேரை பிசாசு கொண்டு வந்து விதையாக வச்சிடுறான். அவங்க அப்படியே வளர்ந்து கிளையா மாறி அநேகருக்கு துஷ்டத்தனங்களை வெளிப்படுத்தி அநேகருக்கு விரோதமாக பேசி சோத்திரம் கேலி கூத்து நையாண்டி பரியாசம் இந்த மாதிரி தகாத விஷயத்தில் தலையிடும் போது தான் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி அநேகர் வந்து சபையை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, பாதியிலே போயிடுறாங்க. சில பேர் இறந்துடுறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கும். சோதரன் எவ்வளோ பிரச்சனைகள். அதனால சோதரன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயபக்தி இருக்கவும் மாட்டேங்குது. இப்பயும் வந்து சில மீடியாக்கள் கண்ணாப்புண்ணான்னு பேசி சபையில் இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. மீடியாக்கள்ல வந்து நிறைய பேர் இப்போ பேசி சபையெல்லாம் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் சபையை கெடுத்த ஒருத்தனையும் கர்த்தர் விட போகிறதில்லை. இவனை பூமியை எப்படி பூமியை பிளந்து விழுங்கப்பட்டதோ அதே மாதிரி சபைக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை பேரும் முடிவும் ஸ்தோத்திரம் இந்த எண்ணாமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ல் சொல்லப்பட்டது போலதான் நடக்கும். சோத்திரம் சபைக்கு விரோதமாக யாரும் எழும்பக்கூடாது. பார்த்துங்க, அன்னைக்கு கர்த்தர் அவ்வளோ பயங்கரமா இருந்தாரு. சோத்திரம் அவ்வளோ பயங்கரமாக ஆண்டவர் தமது ஜனங்களுக்காக இருந்தாருன்னா சும்மா இல்லை. சோத்திரம் அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பார்த்தது 2வது, தேவன் தன்னை சோதி தெரிந்து காத்தருள வேண்டும் என அந்த 3-8 வசனங்களை நம்ம படித்தோம். அதில் தான் இந்த துஷ்டன் வரான். துஷ்டனை குறித்து நம்ம படித்தோம். இப்போ நம்ம 3வது இடத்துக்கு போயிடுவோம். சோத்திர 3வது இடத்துக்கு போயிடலாம். எதிரிகளின் கொடூர செயல்களை தேவன் தன்னை அப்படிப்பட்டவர்களில் நின்று காத்தருள வேண்டும் என தாவீது முறையிடுகிறார். சோத்திரம் தாவீது முறையிடுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தாவீது முறையிடுகிறார் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பார்த்து நல்ல ஜெபிங்க. சோதரன் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் படிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனம் படிங்க. வசனம் 9 படிங்க. சங்கீதம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். சோதரன் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஆண்டுடைய செட்டைகளின் கீழே ஒரு தாழ்மையாக மறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அதை வந்து ரூத் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். படிங்க பார்க்கலாம். ரூத் 1:12 படிங்க. ரூத் 1:12. ரூத் 1:12 எப்படி சொல்றாரு பாருங்க. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஸ்தோத்திரம். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே அவருடைய திருச்சபையில ஆண்டவருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது அவருடைய சமூகத்துல உங்களுக்கு எனக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? சோதரன் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த. பார்த்தீங்களா? அப்போ இவனுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அடைக்கலமா நான் வந்திருக்கிறேன், நான் செட்டைகளின் கீழே ஒரு அடைக்கலமா வந்திருக்கிறேங்கிற ஒரு அறிவு கர்த்தர் அவனுக்குள்ளே கொடுக்குறார். அதனால அவங்க பயந்து ஜீவிப்பாங்க, கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க. பார்த்தீங்களா? ரூத் வந்து எப்படி ஒரு நகோமிக்கு கீழே அடங்கி இருந்தாலோ அதே போலதான் சபையில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு அடக்கம் ஒடுக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் செட்டை கீழே வந்தவங்க. செட்டை கீழே வந்தவங்க என்னைக்காலும் நகோமி வந்து ரூத்தை பார்த்து இவ எனக்கு விரோதி, இவ எனக்கு விரோதமா செயல்படுறான்னு சொல்லியிருப்பாங்களா? ஒரு
நாளும் சொன்னது கிடையாது. ஏன் சொன்னது கிடையாதுன்னா, அவங்க அந்த அளவுக்கு அந்த மாமியாரை ஒரு நாளும் மனமடிவாக்குனதோ அல்லது அவங்க வார்த்தையை மதிக்காமல் போனதோ அப்படி சொல்ல தட்டி போனதோ எதுவுமே கிடையாது. என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படுகிறவ தான் யாரு? ரூத்து. ஆனா மாமியார் என்று சொல்லும் போது இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. அந்த அதிகாரம் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல எல்லாம் அதிகாரம் பண்ணப்படுகிறோமோ அந்த இடமெல்லாம் நகோமியை போன்ற ஒரு அதிகாரத்தை உடையதாக இருக்கிறது. அதனால அந்த நகோமியை போன்ற அந்த அதிகாரத்துல நீங்களும் நானும் தலையிட்டு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை பெறும்போதுதான் அந்த சட்டைகளின் கீழே அடைக்கலம் நமக்கு கிடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். அந்த சட்டைகளின் கீழே உங்களுக்கு எனக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் வச்சுக்கிட்டு தான் இப்ப நமக்கு அந்த அழைப்பு கொடுக்கிறார். இந்த சோதரன் பாருங்கள், இவ மோவாப் தேசத்தை சார்ந்தவளா இருந்தாலும், இவள் உலகத்தால் இருந்தாலும், தேவனுக்கு விரோதமான சந்ததியா இருந்தாலும், தேவனுக்கு துரோகியாக இருந்தாலும், அந்த சந்ததியில் ஒரு நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த ரூத் நிரூபித்து காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. ஆமா, நீ எப்பேற்பட்ட உன் குடும்பம் பாவமா இருக்கலாம், உன் பாவியா இருக்கலாம், உன் குடும்பம் பாழாக்கப்பட்டதா இருக்கலாம், உன் குடும்பம் ஆண்டவருக்கு விரோதியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு மகளாகிய உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது உன் குடும்பத்துக்கே, உன் குலத்திற்கே, உன் ஜனத்திற்கே ஹல்லேலூயா, நீ மேன்மையானவனாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. அலட்சியப்படுத்தக்கூடாது. தேவ சமூகத்தை நீ அலட்சியப்படுத்தக்கூடாது. கர்த்தர் அந்த இடத்துல ரூத் ஒரு அடைக்கலமாய் வந்தவள் என்று சொல்ல, அவள் சாதாரண மனுஷி அல்ல, அவள் ஒரு அரசனுடைய குமாரத்தி. சோத்திர பாத்தீங்களா? ரூத் சாதாரண மனுஷி அல்ல. சொத்துக்கு அலைஞ்சு வரல, ட்ரெஸ்ஸுக்கு அலைஞ்சு வரல, அவளுக்கு ஒன்னும் இல்லாம அவ வரல. அவ ஒரு அரசரின் குமாரத்தி. ஸ்தோத்திர, ஹல்லேலூயா. சோத்திர பாத்தீங்களா? பாலாக்கின் சகோதர குடும்பத்தில் உள்ளவள், பாலாக்கின் சகோதரனுடைய பாலாக்கினுடைய மகன், அவனுடைய மகள். சோதரன் யாரு? இவள். சோதரன் பாத்தீங்களா? பாலாக்குடைய சந்ததியில வந்தவள், மோவாப்பிய ராஜா, அவனுடைய சந்ததியில உள்ளவன். ரூத்தும் ஓர்பாலும் அக்கா தங்கச்சி. அவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டோ வேற எதுக்கும் வரல. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தார்கள். அதற்குத்தான் அங்கே நகோமி குடும்பத்தை பிடித்தார்கள். ஒவ்வொரு நகோமி குடும்பங்களிலும் இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கிறவர்கள் நகோமி குடும்பத்தை போன்ற ஒரு இடத்தில் தான் கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடுகிறார். ஆனால் நீ அங்கே ஒரு ஓர்பாலாய் இருக்கிறாயா அல்லது ஒரு ரூத்தா இருக்கிறாயா என்று உன்னுடைய நடவடிக்கை எல்லாவற்றுக்கும் வெளிப்படுத்தும். இன்னைக்கு கர்த்தர் சபைகளிலே ஓர்பாலை கர்த்தர் வைப்பதில்லை. ஆண்டவர் மாறாக ஒரு ரூத்தை ஏற்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ரூத் சபைகளுக்கு தேவை. ஏனென்றால் சபை வளர்ச்சி முற்றிலும் குறைந்து விட்டது. பெரிய சபை அப்படியேத்தான் இருக்கிறது, சிறிய சபை அப்படியேத்தான் இருக்கிறது, நடுத்தரமான சபை அப்படியேத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது நாம் வந்தது உன்னதமானவருடைய மறைவில் வரவில்லை, சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வரவில்லை, ஏதோ ஒரு காரணத்தை வைத்து உள்ளே வந்திருக்கிறோம். அப்படிதான் யாரு? தாத்தான், அபிராம், கோராக் எல்லாம் உள்ள வந்தாங்க. ஆனா அவங்க எதையுமே பெற்றுக்கொள்ளாம போயிட்டாங்க. பாத்தீங்களா? சோத்ரன் என்ன பிரச்சனை அப்படின்னா, தாத்தான், அபிராம் இவங்கெல்லாம் துஷ்டரா செயல்பட்டாங்க. அவங்க சந்ததியை கர்த்தர் அப்படியே கைவிட்டுட்டார். தெரியுங்களா? இன்றைக்கு சபைக்கு விரோதமா செயல்படுகிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் சந்ததிக்கு பெரிய ஆபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்க. இந்த கால வேளையில சொல்றேன், இந்த வேதம் சத்தியம், மாறவே மாறாது. கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்கள் லேவியர் குடும்பத்தை சார்ந்த கோராகு, மற்ற இனத்தை சார்ந்தவர்களும் சந்ததியை சார்ந்தவங்களும் அதில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் அப்படியே அந்த எண்ணெய்க்கு பூமி தன் பிளந்து அவங்கள உயிரோட முழுங்கி போச்சு. அன்னையில இருந்து அவங்க பிள்ளைகளை கூட லேவியருடைய பட்டத்துல கொண்டு வரவே இல்லை. அவங்க லேவியர் என்கிற அந்த தகுதியை இழந்து போற அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. சோதரா, இன்னைக்கும் சபையில கை நீட்டி பேசுகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்படுகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். உன் சந்ததி கண்டிப்பா பாதிக்கப்படும் என்பதை இந்த வேத வசனங்களில் இருந்து நீ தெரிந்து கொள். சோதர, இதெல்லாம் உனக்கு புரியாது.
என்ன சொன்னாலும் தெரியாது. வேதம் நமக்கு திருஷ்டாந்தமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ நினைக்கிற மாதிரி ஊழியக்காரன் சாதாரணமானவன் இல்லை. ஒரு வகையில் அவன் இப்ப நீ நல்லா இருக்கிறத பார்க்கலாம். ஆனா அவனுக்கு இன்னொரு பின்னணி இருக்கு. என்ன தெரியுமா? கஷ்டம், கஷ்டம், கண்ணீர், கவலை. அதெல்லாம் நீ பார்த்தது இல்ல. ஸ்தோத்திரம். ஒருத்த வந்து கேட்டானா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் டிஜிஎஸ் தினகரனை போல மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே ஆண்டவர் இறங்கி வந்தாராம். அப்படியா மகனே, நீ டிஜிஎஸ் தினகரனை போல மாறணும்னு நினைக்கிறியா அப்படின்னா. ஆமா ஆண்டவரே. அவர் எப்படி கார்ல போய் இறங்கின உடனே அப்படியே கை நீட்டும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது போல இன்னைக்கு எனக்கும் அந்த மாதிரி நடக்கணும் என்றெல்லாம் சொல்லி நான் டிஜிஎஸ் தினகரனை போல மாறணும் அப்படின்னு சொன்னானா. சார், இப்போ அதை மாத்திரம் பார்த்துட்டு நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட. ஆனா டிஜிஎஸ் தினகரன் இதை அடைவதற்கு அவர் என்ன பண்ணினார் தெரியுமான்னு சொல்லி அவர் விழுந்து கிடந்ததையும் உத்தரவுப்பட்டதையும் சோதிக்கப்பட்டதையும் ஆண்டவர் சில காரியங்களை விவரித்து சொன்ன போது அவன் எனக்கு ஊழியமே வேண்டான்னு சொல்லி போய்விட்டான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு சில இப்போ பொறாமை கொண்டு கார்ல போறான், அதை பண்றான், இதை பண்றான், இப்படித்தான் நம்ம அதை பார்க்கிறோம். அவன் பின்னணியில அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட நெருக்கம், அவன் பட்ட உபத்திரவம், இதெல்லாம் உன்னால பார்க்க முடியல. பார்த்தீங்களா? உங்களால பார்க்க முடியாது. அதனால தான் குறை சொல்றீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்விதமாக கர்த்தருடைய பிள்ளையே, நீ குறை சொல்லி இப்போ உன்னுடைய சந்ததி பாதிக்கப்படுகிறது. நல்ல ஒரு தீர்மானம் பண்ணு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் இரண்டாவது காரியத்தை நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இது இன்னும் முடியல. அதனால ஆண்டவர் சித்தமானால் நிறைய பேலன்ஸ் வசனங்கள் இருக்கிறது. நாளைய தினத்திலே நாம் தியானிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையினால் இரக்கத்தினாலும் இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த நல்ல வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி வார்த்தைகளின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை காத்துக்கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா மகிமை கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். அதிசயங்களை காணப்பண்ணோம். கனமகிமை துதி எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதிங்க. பகல்லாம் உடைய சித்தஞ்செய் கிருபை தாங்க. ஒருவேளை இயேசு வருவீர் என்றால் அந்த மகிமையான வருகைக்கு எங்களையும் உடைய திருச்சபைகளையும் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.